இதில் வந்து முதல்ல பெண்கள் அந்த மெட்ரோ ட்ரெயினை ஓட்டுறதுக்கே வந்து அந்த ஆன்டி டெவலப்மெண்ட் டீம் என்னென்னலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டானுங்க, என்னென்னலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வதந்திகள் பரப்புனாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம பெண்கள் எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அவருக்கு வந்து 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம உள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணால் நமக்கு ஏதாச்சும் உடல் ரீதியாக பாதிப்பு வந்துடுமா, அதனால் அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணுமா அப்படின்லாம் வந்து பொதுமக்கள் வாழ்வாதாரமே கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ட்ரெயின் அஃபோர்ட் பண்ண முடியுமா என்னால் அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து தேவையில்லாமல் எழுப்பி மக்களை திசை திருப்பி நார்மலாக வந்து நம்ம எஸ்கலேட்டர் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து கிராமப்புறங்கள்லேருந்து சென்னை வரவங்களோ ஆகட்டும், இல்லை கிராமப்புறங்கள்லேருந்து மெயின் சிட்டியில் போகக்கூடிய எஸ்கலேட்டர் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை மால் ஆகட்டும், இங்கெல்லாம் போகிறதுக்கே நிறைய மக்கள் தயங்குறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லூஸ் ஸ்டாக் உலகெங்கும் இருக்கும் மூவண்ணம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் சாத்தியமா என்று ஒரு காலத்தில் பேசியிருந்தார்கள். இப்போது புல்லட் ட்ரெயின் சாத்தியமாகிவிட்டது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பேசுகிறாங்கன்னா, இந்தியாவில் எப்போ வரும் புல்லட் ட்ரெயின் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா புல்லட் ட்ரெயின் வல்லரசாக இருக்கும் நாட்டில் மட்டும்தான் புல்லட் ட்ரெயின் இருக்கும் என்று உலகளாவிய பேச்சு இருந்தது. அந்த விஷயத்தை வந்து பிரேக் பண்ணவர் நம்ம மன்மோகன் சிங் அவர்கள். அவர் பீரியடில் தான் இந்த விஷயத்திற்கான ரிசர்ச் ஒர்க்கை நடந்தது. அதுக்கப்புறம் திரு மோடி அவர்கள் வந்த உடனே இதுக்கான செயல்பாடுகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி 2026 வந்து புல்லட் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். அவர் தான் ரயில்வே மினிஸ்டர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2026 தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மும்பையிலேருந்து அகமதாபாத் அந்த ஒரு பர்டிகுலர் 508 கிலோமீட்டர் தூரத்தை வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் வந்து கடக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். 508 கிலோமீட்டர்னால் உங்களுக்கு தெரிஞ்சோம், குறைஞ்சபட்சம் சென்னையிலேருந்து சுமார் விருதுநகர், அந்த கரெக்டாக சொன்னால் சென்னை டு விருதுநகர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அந்த 508 கிலோமீட்டர்ன்றது. இந்த 508 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அதாவது ஒரு அவருக்கு வந்து 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம உள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணால் நமக்கு ஏதாச்சும் உடல் ரீதியாக பாதிப்பு வந்துடுமா, அதனால் அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணுமா அப்படின்லாம் வந்து ஏற்கனவே ஒரு குரூப் இருக்குது இந்தியாவில். என்ன குரூப்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டெவலப்மெண்ட் டீம் சொல்லுவாங்க. இந்த ஆன்டி இண்டியன் மாதிரி ஆன்டி டெவலப்மெண்ட் டீம், அந்த டீம் பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போயே ஸ்டார்டிங்லேயே வேணாம், நல்ல விஷயங்கள் முதல்ல பேசிடலாம். இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து வேறு ஆங்கிளில் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மோடி அவர்கள் இறங்கி வீரத்தீரமாக செயல்பட்டு இன்றைக்கி லான்ச் பண்ணுற ஸ்டேஜுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2 வருஷம், இன்னிலேருந்து கரெக்டாக 2 வருஷம் டைமில் லான்ச் ஆகி இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடப்போகுது. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா 2028 வந்து பல்வேறு ரூட்டில் மும்பை அகமதாபாத் மாதிரி, சென்னை டு பெங்களூர், அதே மாதிரி டெல்லி டு அகமதாபாத், இந்த மாதிரி நிறைய 7 ரூட்டில் வந்து ட்ராவல் ஆக சான்சஸ் இருக்குது. இந்தியா முழுக்க இது வரைக்கும் ஜப்பானோட கான்ட்ராக்டில் ஜப்பனீஸ் டெக்னாலஜியில் இந்த புல்லட் ட்ரெயின் லான்ச் பண்ணுறாங்க. சுமார் 1.1 lakh crore பட்ஜெட்டில் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக 2014 ஆரம்பித்து இன்றைக்கி 2024 ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரெடி ஆகி இன்னும் 2 இயர்ஸ் டவுன்லைனில் இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே டெஸ்ட் ட்ரெயின்லேருந்து எல்லா வகையான ப்ராசஸும் நடந்து 2026 லான்ச் ஆக போகுது புல்லட் ட்ரெயின். ஸோ இந்த புல்லட் ட்ரெயின் ஒரு பக்கம் இருக்கட்டும். மெட்ரோ ட்ரெயின் அதுக்கப்புறம் வந்து வந்தே பாரத், தேஜஸ் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு நேமாக வந்து புது பெயர்களில் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் வந்து புது விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் ட்ரெயின்றது நம்ம மணின்ற ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர், நம்ம இன்ஜினியர்ஸ், அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம நம்பி நாராயண் பற்றி பார்த்துருக்கோம். அவர் தான் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு புது இன்ஜினை கண்டுபிடிச்சார். அதுக்கு வந்து வேறு ஒருத்தர் காப்பிரைட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் இவர் ஜெயிலில் தள்ளப்பட்டார். நிறைய விஷயங்கள் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு தான் வந்து அதோட உண்மைத்தன்மை நம்பி நாராயண் மூலிமா வந்து வெளியே வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு படமே எடுத்தாங்க. மாதவன் அவர்கள் நடிச்சிருந்தார். அப்போ தான் நம்பி நாராயணனோட பியூரிட்டி தெரிஞ்சது சொல்லலாம். ஏன்னா அவரோட கண்டுபிடிப்பு வேறு ஒருத்தர்கள்லாம் விளையாடிட்டாங்க அதில். அதே மாதிரி திரு மணி அவர்கள் வந்து தன்னாலேயும் வந்து மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வர முடியுன்ற ஒரு இதில் வந்து அவர் கண்டுபிடிச்ச அந்த விஷயங்கள் தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின். இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்தே பாரத் ட்ரெயின் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதில் டிக்கெட்டு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இருந்தாலும் கூட அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி
அந்த டெக்னாலஜி மூலமாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஏதுவாகவும் இருக்குது. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் ட்ரெயின் இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், சில விஷயங்களுக்காக வந்து நம்ம முற்படும் போது நமக்கு வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த சொஃபிசிகேட்டன்ற லைஃப்ன்றதை விட ஒரு கம்ஃபர்ட்னஸ், ஒரு ஸ்டேஜ் மேலே வரும்போது முதல்ல வந்து நம்ம பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணோம். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டோம். ஏன் வந்தோம்? பட்டன் ஃபோனில் இருந்துக்கலாமே. ஏன்னா அடுத்தடுத்த நகர்வுகள் வருமோ அடுத்தது நகர்வு நோக்கி நம்ம போக வேண்டியதான் இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு இப்போது தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸோட ஸ்பீட் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்பீடோட சேர்ந்து உள்ளுக்குள்ளே இருக்க ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தது. தேஜஸோட அட்வான்ஸ்டாக வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து, அந்த வந்தே பாரத் இந்தியாவோட கண்டுபிடிப்பு. அதை வந்து இந்த ஆன்டி டெவலப்மெண்ட் டீம் என்னென்ன பேசுனாங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்குது. மூணாவதாக ஒரு விஷயம், உலக லெவலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் லூப்ன்றது என்னது அப்படின்றது பார்க்கும்போது, இந்த ஹைப்பர் லூப் விஷயத்தில் ஏற்கனவே வந்து பெரிய தில்லாலங்கடியாக விளையாடிட்டு இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாக்காரன் தான். சீனா பொறுத்த வரைக்கும் அவன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வெளியே சொல்ல மாட்டான். அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஜாப்பனீஸும் ஒரு டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ்லேயும் அந்த விஷயம் ப்ராஜெக்ட்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. இந்தியாவில் ஹைப்பர் லூப் வருமா, சாத்தியக்கூறு இருக்கா? சப்போஸ் ஹைப்பர் லூப் வந்தால் எனக்கு உடல் ரீதியாக அதை ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த புல்லட் ட்ரெயினோட ஸ்பீட் ஒரு 1 ஹவருக்கு 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்படி இருக்கும் தருவாயில் அதோட ஆக்சுவல் ஸ்பீட் 320 வரைக்கும் ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் இந்தியா லெவலில் ரோட் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க மினிமமாக. கிராஜுவலாக வந்து 280 வரைக்கும் தான் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணி ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்தியாவில். இதே ஹைப்பர் லூப்னு வரும்போது அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் வந்து உலக லெவலில் வச்சு பார்க்கும்போது 1200 கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு ஹவரில் 1200 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னா, அப்போது சென்னையிலேருந்து ஆந்திரா கிராஸ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 ஹவரில் கிராஸ் பண்ணலான்ற ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் அந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின்றது. இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜியும் இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வேலைப்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஒரு வேக்யூம் டியூப்பில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆக போகுது. இதனால் வந்து மனுஷனுக்கு வந்து உள்ளே ட்ராவல் பண்ணும்போது உடல் ரீதியாக பாதிப்பு வருமா? அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், காரில் பண்ணியிருக்கோம், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட்டோட ஸ்பீட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1200 வந்து மேக்ஸிமம் ஸ்பீட். மேக்ஸிமம் ஸ்பீட் 3400 வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி வந்து ஃப்ளைட்டில் வந்து அதுக்கான போதுமான அளவு நமக்கு ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் இது டியூப் உள்ளே போகிறதுனால அதனால் வந்து உடல் ரீதியான பாதிப்பு, சைக்கலாஜிக்கல் ரீதியான பாதிப்பு, இது மென்டல் ரீதியான பாதிப்பு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. சீனாக்காரன் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ப்ராப்ளமே வராது 100% சொல்லி அவன் சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டான். ஸோ இந்தியாவில் இந்த ஹைப்பர் லூப் எப்போ வரும்ன்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த நாட்களில் இருந்து இன்னி வரைக்கும் இதுக்கு ஒரு தனி டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் 2035 மினிமம், இல்லைனா 2038 அந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்தியாவில் ஹைப்பர் லூப் ட்ரெயின் வர சாத்தியக்கூறு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு 720 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்ராக்சிமேட்டாக சென்னை டு கன்னியாகுமரி 1 ஹவரில் போக முடியும். அப்படிங்கும்போது நம்ம ஃப்ளைட்டில் மட்டும்தான் அது பாசிபிலிட்டி இருந்தது. ஆனால் இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் சொல்லி வந்துச்சுன்னா வித்தின் ஹவர் டைமில் 720 கிலோ சென்னை டு கன்னியாகுமரி இப்படின்றதுக்குள்ள போயிட்டு வர மாதிரி ஸ்பீடு இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆன்டி டெவலப்மெண்ட் டீம் அப்படின்ற ஒரு டீம் வந்து இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் உலக லெவலில் வந்து இந்தியா வந்து எந்த சூழ்நிலை வல்லரசு ஆகிடக்கூடாது என்ற நோக்கிலும் இந்தியாவில் வந்து எந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் அது வந்து மக்களுக்கு வந்து அச்சுறுத்தும் தன்மையாக இருக்கிற மாதிரி தான் வந்து இவங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணி காமிச்சிட்டே இருக்காங்க. இது வேறு யாருமே இல்லை, இந்தியாவுக்குள்ளே இருக்க துரோகிகள் என்பதை விட வெளிநாட்டின் புரோக்கர்கள் என்று தைரியமாக சொல்ல முடியும். எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்கிறது. மெட்ரோ ட்ரெயின் வரும்போது சரி, இப்போ எடுத்துக்கலாம், மெட்ரோ ட்ரெயின் ஆகட்டும், புல்லட் ட்ரெயின் ஆகட்டும், வந்தே பாரத், தேஜஸ் எல்லாத்துக்கும் வரும்போது இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா? எங்கே பார்த்தாலும் வந்து சண்டை சச்சரவமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பசி பட்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 4 பேர் லைக் கொடுத்துன்னு 400 பேர் ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னு இதே தான் பண்ண உட்காந்துருக்காங்க. இதனால் அவனுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அதுக்கான பாப்புலாரிட்டி கிடைச்சி அவன் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அவன் க்ரோ ஆகிட்டு இருக்கான். ஆனால் இதை வந்து மக்கள் வந்து பார்த்து இவன் சொல்கிறது கரெக்டு தான், ஐயோ இதில் ட்ராவல் பண்ணால் வந்து நம்மளுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும், மென்டல் ப்ராப்ளம் வரும், உடல் ரீதியான பிரச்சனை வரும், ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை உண்டு பண்ணுறது தான் இந்த ஆன்டி டெவலப்மெண்ட் டீமோட வேலையை. இந்த வந்தே பாரத் ட்ரெயினை பற்றி நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் மணி அவர்கள் கண்டுபிடிச்சது மாடு முட்டி இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க.
ஆனால் ஒரே ஒரு லாஜிக் அந்த ஆன்டி டெவலப்மெண்ட் டீம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு இன்ஜினியர்ஸ், ஒரு டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ், அதுக்கு அவங்களோட பிரைன், அவங்களோட மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகட்டும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும், அவங்க எவ்வளோ அவங்க மூளையை செயல்படுத்தி இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் அசால்ட்டாக வந்து உங்களோட சுயநலத்துக்கான உங்களோட கேவலமான புத்தினால அவங்களோட டெக்னாலஜி வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தனமான காரியங்கள் செஞ்சு உட்காந்துருக்கீங்க. இதில் வந்து பொதுமக்களுக்கு வந்து இதுவாகிடும் அதுவாகிடும், பொதுமக்கள் வாழ்வாதாரமே கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ட்ரெயின் அஃபோர்ட் பண்ண முடியுமா என்னால் அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து தேவையில்லாமல் எழுப்பி மக்களை திசை திருப்பி நார்மலாக வந்து நம்ம எஸ்கலேட்டர் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து கிராமப்புறங்கள்லேருந்து சென்னை வரவங்களோ ஆகட்டும், இல்லை கிராமப்புறங்கள்லேருந்து மெயின் சிட்டியில் போகக்கூடிய எஸ்கலேட்டர் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், இல்லை மால் ஆகட்டும், இங்கெல்லாம் போகிறதுக்கே நிறைய மக்கள் தயங்குறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லூஸ் ஸ்டாக் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட சில நபர் மட்டும்தான் வந்து இந்தியா முழுக்க இருக்காங்க. உலகம் முழுக்க இந்தியாவை வந்து இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகக்கூடாதுன்றதுக்காக டிகிரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் சுற்றுது. அந்த டீமோடு சேர்ந்து இந்தியாவில் இருக்க துரோகிகள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா, நம்ம பாமர மக்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு அச்சம் ஏற்படுது. ஆனால் 70 to 80% மக்கள் வந்து இந்த மாதிரி எஸ்கலேட்டர் ஏறுறதாகட்டும், மெட்ரோ ட்ரெயினில் பயணிக்கிறதாகட்டும், வந்தே பாரத்தில் பயணிக்கிறதாகட்டும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணி போகிறாங்க வராங்க. இதை வந்து சீர்குலைக்கிறதுக்காகவே ஒரு நபர்கள் வந்து இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்ருக்காங்க. அது யார் ஆன்டி இண்டியன் நான் சொல்ல விரும்பல. அதே மாதிரி அந்த ஆன்டி டீம் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக மெட்ரோ ட்ரெயினோட ஸ்பீட் லிமிட் வந்து மினிமமே வந்து எடுப்பில் அதனால் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடை டச் பண்ண முடியும். ஒரு 45 செகண்ட்ஸில் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீட் டச் பண்ண முடியும். பட் என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் இப்போது சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம அண்ணாநகர் வரதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டாப் இருக்குது. இந்த 6 ஸ்டாப் இருக்கிறதுனால ரைஸ் பண்ணி வண்டியை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அடுத்த ஸ்டேஷன் வந்தது. ஸோ இதோட இம்பாக்ட் என்ன ஆகிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ஸ்பீட் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்வேரியபிளாக இருக்கிறதுனால இது ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிடையாது. மக்களோட கம்ஃபர்ட்னஸ். ஸோ ஏர்போர்ட்லேருந்து சென்ட்ரலுக்கு போகிறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் வந்து 35 to 40 மினிட்ஸில் போய் சேர்ந்துடலாம். அந்த மாதிரி ஒரு பக்கா ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் என்ன மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ஒன்று குறையுது. டிராஃபிக்கில் போய் நம்ம டென்ஷனில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம் அந்த கம்ஃபர்ட்னஸ். இப்போ பஸ்லேயோ ஆட்டோலையோ போகிறதா இருந்தால் நமக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்னஸ் கிடைக்காது. இதே மெட்ரோ ட்ரெயினில் அந்த ஃபுல் கம்ஃபர்ட்டில் நம்மளால் போக முடியும் வித் ஏசி ஃபெசிலிட்டியோட. சரிங்களா? ஸோ மூணாவது முக்கியமான விஷயம், நம்பர் ஆஃப் ட்ராவலர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் லிமிட்டடாக இருக்குது. நம்ம கார் ஆகட்டும், இல்லை ஆட்டோ ஆகட்டும், மிச்ச ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும். வேற இதில் மெட்ரோ ட்ரெயின் வரும்போது நம்ம நம்பர் ஆஃப் ட்ராவலர்ஸ் போது நம்மளுடைய கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோனா 3 பேர் தான் ஏற முடியும். கார்னா 5 பேர் மேலே போக முடியாது டிரைவரோட சேர்த்து. அப்படி இருக்கும் சூழலில் நம்ம இப்போது ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோம்னா சென்ட்ரல் போகிறதுக்கோ, இல்லை சென்ட்ரல்லேருந்து ஏதாவது முக்கியமான இடத்துக்கு இப்போது ஓல்டு வாஷ்மேன் போகிறதுக்கோ, இல்லை அண்ணாநகர் வர்றதுக்கோ, இல்லை கோயம்பேடு போகிறதுக்கோ, மார்க்கெட் பர்ச்சேஸ்க்கு, இதுக்கெல்லாம் போகும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபெசிலிட்டி ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, 7 மினிட்ஸ் டைம் இல்லை 5 மினிட்ஸ் டைம்லேயே நமக்கு அந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த கம்ஃபர்ட்னஸாக வச்சு பார்க்கும்போது மெட்ரோ ட்ரெயின் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு சும்மாவாக சொல்லிட்டு இருக்கவங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மெட்ரோ ட்ரெயின் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. 1985 வந்து கொல்கட்டாவில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக 2013-15 சென்னையிலேருந்து ஓடிட்டுருக்கு. இன்னி வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கே தவிர குறைவும் இல்லை. அதுக்கான ஃபெயிலியர்னு சொல்லி யாராச்சும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு மூட நம்பிக்கை என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பதிவு. மெட்ரோ ட்ரெயின் ஆளில்லா மெட்ரோ ட்ரெயின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலட் இல்லாத மெட்ரோ ட்ரெயின். பைலட்டை தான் டிரைவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ பைலட்டே இல்லாமல் வந்து அந்த ட்ரெயினை ரன் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி அது ரீதியாக பண்ணிகிட்ருக்காங்க, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து முதல்ல பெண்கள் அந்த மெட்ரோ ட்ரெயினை ஓட்டுறதுக்கே வந்து அந்த ஆன்டி டெவலப்மெண்ட் டீம் என்னென்னலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டானுங்க, என்னென்னலாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வதந்திகள் பரப்புனாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம பெண்கள் எல்லா இடத்துலையும் பெஸ்ட்டுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்ரோ ட்ரெயினை ஓட்டி முதல் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு பெண் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுலேருந்து இன்னி வரைக்கும் அவ்வளோ பெண் டிரைவர்கள், பெண் பைலட் இருக்காங்க நம்ம மெட்ரோ ட்ரெயினுக்கு. இப்போ ஆளில்லா பைலட்டு கூட மெட்ரோ ட்ரெயின் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து அடுத்தடுத்த நகர்வு நோக்கி நடந்து கொண்டு இருக்குது. இந்த நகர்வுகள் நடந்து போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாத விஷமிகள், தேவையில்லாத கருத்துக்களோடு, தேவையில்லாத வந்து பயத்தோடு மக்களுக்கு திணிப்பதை சோஷியல் மீடியா மட்டுமல்லாமல் ஊடகங்கள் தெளிவாக மக்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி மக்களுக்கு நன்மையை மட்டுமே தரும் என்பதை உணர்த்துவது ஒவ்வொரு ஜேர்னலிஸ்டோட கடமை. அதை வந்து முறையாக இனிமேலாக எடுத்து செய்வாங்கன்றதை நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏனென்றால் சீனாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இந்தியாவில் 2035 38 வந்துடும் சொல்லியிருக்காங்க.
அந்த ஃபெசிலிட்டியும் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இருந்து பார்க்க போகிறோம். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அந்த டெக்னாலஜியை கண்டிப்பாக நம்மளோட அட்வான்ஸாக தான் இருக்காங்க எல்லாத்துலையும். அவங்க அதை புரிஞ்சுட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணுவாங்க. நம்மளோட கடமையாக என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ஆகட்டும், தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், வந்தே பாரத் ஆகட்டும், இனி வரக்கூடிய புல்லட் ட்ரெயின் ஆகட்டும், இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் மக்களுக்காக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதை நம்ம அந்த பேச்சை கேட்டு நம்ம யாரும் டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அட் த சேம் டைம் நம்மளுடைய கடமை படித்தவர்களாகட்டும் படிக்காதவர்களாகட்டும் இந்த மாதிரி நல்ல டெக்னாலஜி இருந்தால் அதை அடுத்தவர்களுக்கு பயன்பாடுறதுக்கு எப்படி நம்ம சாத்தியக்கூறு பண்ணி தரணும், அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்து செய்ய வேண்டியது நம்மளுடைய தனி மனிதன் கடமையாக பார்க்கப்படுது. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.